எனக்கு எதுலேயும் டேலண்ட் இல்லை, எனக்கு எதுலேயும் இன்ட்ரெஸ்ட் இல்லை. அப்போ என் லைஃப் வச்சுட்டு நான் என்ன பண்ணணுன்றது எப்படி டிசைட் பண்ணுறது, என்ன பண்ணலாம் லைஃப்லன்னு யோசிக்கும்போது எனக்கு ஒரு ஐடியாவும் தோணலை. அதனால தான் நான் இந்த கோ வித் த ஃப்ளோ ஸ்டேட்டில் இருக்கேன். அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக கேட்கணும். இப்போ வரைக்கும் நீங்கள் அதே மாதிரி தான் இருக்கீங்க, என்ன பண்ண போகிறதா ஐடியா இல்லை. அதுக்கு ஃபர்ஸ்ட் ரீசன் நீங்கள் போதுமான அளவுக்கு யோசிக்கலைன்னு அர்த்தம். எனக்கு புரியுது, நான் போதுமான அளவுக்கு யோசிக்கிறேன், ஆனால் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுது ஒரு ஸ்டேட்டுக்கு மேலே. இதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் நீங்களே உங்களுக்கு ஜென்யூனாக ஹானஸ்ட்டாக இருங்க. நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காந்து யோசிக்கணும்னு டைம் ஒதுக்கியிருக்கீங்க? நம்ம ஹோல் டே கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கோம், சோஷியல் மீடியாஸில் ஹோல் டே உட்காரோம். ஒரு 5 நிமிஷம் தனியாக யோசிச்சுட்டு என்னால் எதுவும் யோசிக்க முடியலையே அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் ஆகிடுறோம். அப்படி ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்கள் உங்கள் பிரெயினுக்கு ஸ்பேஸ் கொடுக்கல யோசிக்க. நீங்கள் ஃபுல் டைம் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால, நீங்கள் ஒரு 5 நிமிஷம் உட்காந்து யோசிக்கிறதுனால உங்கள் பிரெயின் கோஆப்ரேட் பண்ணாது. ஏன்னா அது கன்சியூம் பழகிடுச்சு, க்ரியேட் பண்ணி பழகலை. கன்சியூம் பண்ணுறது ஈஸி, க்ரியேட் பண்ணுறது கஷ்டம். ஸோ நீங்கள் உட்காந்து க்ரியேட் பண்ணணும்னு யோசிக்கும் போது, அதாவது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் போது அது கஷ்டமான விஷயம். உங்கள் பிரெயின் அதை டாலரேட் பண்ணாது. ஏன்னா இவ்வளோ நாள் நீங்கள் ஈஸியான விஷயம் பண்ணிட்டு இருந்தீங்களே, ஃபார் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் அந்த ஹார்ட் வே சூஸ் பண்ணும்போது உங்கள் பிரெயின் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாது. ஈஸியான வேலை போகலாம், வா ரீல்ஸ் பார்க்கலாம், அந்த மாதிரி தான் புஷ் ஆகும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மேலே திங்க் பண்ணும்போது தான் உங்களுக்கு ஜென்யூன் ஐடியாஸே வெளில வரும். அப்படி நீங்கள் 5 மினிட்ஸ் மேலே பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கன்சியூம் பண்ணுறதை கம்மி பண்ணணும். உங்கள் பிரெயினை க்ரியேட் பண்ண டைம் கொடுங்க, டிஸ்ட்ராக்ட் ஆகாதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள்.